சார் துரைக்கண்ணன் சார் உங்ககிட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இந்த தேர்தல் ஒரு கட்டத்தில் விசிகாவை மையப்புள்ளியாக வைத்து மட்டுமே நகன்றது. அது பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு விசிக ஆதரவு கொடுப்பாங்களா என்பது. ஆனால் இது ஒரு கட்டத்தில் அப்படியே அதிமுக பக்கம் நகர்ந்து அதிமுகவிலிருந்து எம்எல்ஏக்களை தாவேகா தன் பக்கம் இழுத்து தனிப்பெரும்பான்மை கட்சியாக உருவெடுக்கிறதோ அப்படின்ற ஒரு ஐயமும் கேள்வியும் இந்த நேரத்தில் எழுந்திருக்குது. என்ன காரணம்? ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு கட்சியாக அதிமுக செயல்பட்டு வருவதால் இந்த பிளவு அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்ல தாவேகா எல்லா அரசியல் கட்சிகளையும் போல் தங்களையும் ஒரு பிரதிபலிக்க தொடங்கி விட்டார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? கடந்த 3 வாரங்களாக தமிழக அரசியல் நிலவரங்களை பார்த்தா இதுவரைக்கும் இது போன்ற ஒரு நிலை இல்லை. மிக ஒரு வேதனையான சூழலை தான் பார்க்குறேன். திராவிட கட்சிகளை வீழ்த்தி ஒரு புதிய அரசியல் கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட்டது என்கிற பார்வை பொதுவெளிகளில் இருந்தது. இவர்கள் ஒரு மிகச்சிறந்த நல்லாட்சியை தருவார்கள், தூய ஆட்சியை தருவார்கள் என்கிற நம்பிக்கை இருந்தது. இந்த விசிலுக்கு வாக்களித்த மக்கள் இன்னொரு 10 தொகுதியை கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை. அவங்க இந்த 108ஓடு நிறுத்திட்டதுனால அவர்களுக்கு ஒரு நிலையான அரசை நடத்துவதற்கு ஆதரவு தேவைப்பட்டது. சிபிஐ, சிபிஎம், விசிகா, யுஎம்எல் வந்தார். நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி ஏற்கனவே இடதுசாரிகள் ஒரு முடிவு எடுத்தோன்னே அந்த முடிவை அன்றே நான் அறிவித்து விடுவேன்னு திருமாவளவன் சொன்னார். அப்போ 2 சிபிஐ, சிபிஎம் ஆதரவு, இடதுசாரிகள் ஆதரவை தெரிவித்து விட்டார்களே. உங்களுடைய கருத்து என்னென்னா மறுபடியும் ஆரம்பத்திலிருந்து போகிறார். செயற்குழு, பொதுக்குழு, நிர்வாகக்குழு எல்லோரையும் கலந்து பேசுதான்னு அது ஒரு 2 நாள் ஆகி போயிடுச்சு. 2 நாளுக்கு அப்புறம் சேருவதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வெளியிலிருந்து ஆதரவாக அமைச்சரவையில் இடம் பெறுவதான்னு இந்த விசிகாவை சுற்றியே ஒரு வார கால அரசியல் போயிட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம். ஒரு வழியாக அவங்க வந்துட்டாங்க. வந்ததும் கூட பெரிய அளவில் அது ஆதரவு இல்லை. இதுவுமே நித்தியகண்டம் பூர்ணாயுஷ்னு போய்கிட்டு இருக்கு. அதனால் இன்னும் கொஞ்சம் ஆதரவு வேணும் அப்படின்னு தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த முதல்ல என்ன சொன்னாங்க, சிவி சண்முகம், வேலுமணி தலைமையில் 32 பேர் சண்முகம் வீட்டில் ஆலோசனை அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு வார காலத்திலே 25 குறைஞ்சிருச்சு. வாக்கெடுப்புக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு அந்த 25 போட்டோன்னே 144 அப்படிங்கிற அந்த இலக்கை நிர்ணயித்து ஆட்சிக்கு வருகிறாங்க. அப்போ என்ன நடக்குது, இந்த 25 பேரும் கொறடா உத்தரவை மீறிவிட்டார்கள் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் உள்ளவர்கள் அந்த கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மூலமாக பேரவைத் தலைவர்கிட்ட ஒரு மனு கொடுக்குறாங்க. இப்போ இந்த புறம் எஸ்பி வேலுமணி தலைவராக கொறடாவாக டாக்டர் சி விஜயபாஸ்கர் இவங்க எங்களுடைய கொறடா உத்தரவை எடப்பாடி தரப்பு மீறிடுச்சு, அந்த 22 பேரை தகுதி நீக்கம் செய்யுங்க அப்படின்னு இந்த பக்கம் மனு. பேரவைத் தலைவர் வாங்கி வச்சுக்கிட்டு இது தொடர்பாக இப்போதைக்கு நான் முடிவு எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டார். மீண்டும் பேரவை கூடுகிற பொழுது நான் என்ன முடிவு எடுக்கிறோன்னு அது மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கடந்து போயிட்டார். சட்டபூர்வமான சில விஷயங்களை குறிப்பிட்டு மீண்டும் போய் ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க. திரு எடப்பாடி தரப்பில் இருந்தும் இந்த தரப்பில் இருந்துமே கொடுத்தார்கள். இப்போ எந்த மாதிரியான முடிவு வரப்போகிறது என்கிற ஒரு நிலை இருந்த சூழலில் கடந்த 2 நாட்களாக என்னென்ன திரு எஸ்பி வேலுமணி எங்களுக்கு அவர் தான் பொதுச் செயலாளர், நாங்கள் கட்சியை பிளந்து ஒரு பிரிவாகவெல்லாம் செயல்படலை, நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்கிறோம், எங்களுடைய ஒரே கோரிக்கை பொதுக்குழுவை கூட்டி இது தொடர்பாக ஏன் இந்த தோல்வி என்பதை விவாதிக்க வேண்டும் என்பதுதான். ஏற்கனவே 2021 தோல்வி அப்போதே சொன்னாங்க, நம்ம மாவட்ட செயலாளர் அளவில் கூப்பிட்டு ஒரு விசாரிப்போம், தொகுதி வாரியாக ஆய்வு நடத்துவோம் அப்படின்னு அன்றைக்கு ஒருங்கிணைப்பாளர் இருந்த ஓபிஎஸும் அவருடைய ஆதரவாளர்களும் கட்சியின் முன்னணியுமே சொன்னாங்க. வேண்டாங்க, அதெல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அது கடந்து வந்துட்டார். 2024 தேர்தல் தோல்விக்கு பிறகும் ஒரு மறுபரிசீலனை தேவை, கட்சியினரே ஓட்டு போடாத நிலைமை இருக்குது, மிக சோர்ந்திருக்கிறாங்க. எனவே இந்த நிலை நீடித்தால் 2026 நம்ம வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற அந்த விஷயத்தை முன்னெடுத்தோம். அந்த 6 பேர் குறிப்பிட்டாங்கல்ல தொடர்ந்து அவங்க போய் வலியுறுத்துகிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக அது ஒரு விதமான தான் தோன்றித்தனமான போக்கு, சர்வாதிகார போக்குன்னு கூட சொல்லலாம். இந்த இயக்கத்தை தொடங்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தனக்கு எதிரானவர்கள் எல்லாம் அரவணைத்து சென்றார். இந்த இயக்கத்தை 28-30 ஆண்டுகள் கட்டி காப்பாற்றிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் தனக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட அத்தனை முன்னணியினரும் ராமவீரப்பன், காளிமுத்து, பாவலர்மதி உள்ளிட்ட பலரையுமே அமைச்சரவையும் இணைத்து கட்சிகளையும் பொறுப்பு கொடுத்தார். இந்த இருவரும் தலைவர்கள் எப்படிப்பட்ட தலைவர்கள்? மிகச்சிறந்த ஆளுமை, மக்கள் செல்வாக்கு, 100% தொண்டர்களின் ஆதரவு உள்ள அவர்களே விட்டு கொடுத்து போனார்கள், அரவணைத்தார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒருபோதும் எதற்கும் சம்மதிக்க மாட்டேன். இல்ல, ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியுடைய செயலோ அவர் தேர்தலை சந்திக்கக்கூடிய அணுகுமுறையோ அவர் மீதான ஒரு பிரதிபலிப்பையோ
அரசியல் தலைவர்கள் மத்தியில் அவங்க கூட இருக்கக்கூடிய சில கண்டனங்களை எல்லாம் பதிவு செய்யறாங்க. ஆனா என்னுடைய கேள்வி அப்படின்றது, தொடக்கத்துல திமுகவோடு அதிமுக கூட்டணி வைக்க பேச்சுவார்த்தை நடத்தியது எப்படி தாய் கழகம் நாங்க அதை சொல்லி ஏத்துக்க முடியும்? அதனுடைய அதிருப்தியின் வெளிப்பாடுன்னு சொல்லி சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணிலாம் பேட்டி கொடுத்தாங்க. அப்போ அங்க போக முடியாது. அதிலிருந்து பிளவுபட்டு வந்தவர்கள் தான் 25 எம்எல்ஏக்கள். இப்ப எப்படி அதே தாவேகா கூட மீண்டும் இங்கிருந்து போகிறதுக்கான அவங்களுக்கு சூழல் ஏன் ஏற்பட்டுச்சு? சி.வி. சண்முகமோ இல்ல எஸ்.பி. வேலுமணி கூடயே தொடர்ந்து பயணித்திருக்கலாம் இல்லையா? தங்களுடைய கட்சியை காப்பாற்ற வேண்டும் மட்டும்தான் எங்களுடைய நலன்னு சொன்னவங்க ஏன் கட்சியிலிருந்து இப்போ தங்களுடைய ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவுக்கு செல்ல வேண்டிய காரணம்? அப்போ தாவேகாவுடைய அழுத்தம் இந்த விஷயத்துல இருக்குன்னு எடுத்துக்கலாமா? பெரிய நிறைய முரண்பாடுகள் இருக்கு. தொடக்க முதலே முரண்பாடுகள். தாவேகாவுக்கு ஆதரவு அளித்து அங்கே அமைச்சர்களாக வாரிய தலைவர்களெல்லாம் பேரம் பேசிட்டாங்க. குதிரை பேரம் நடக்குதுன்னு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட இந்த அணியினர் சொன்னாங்க. வெளியில் திமுக தரப்பும் குற்றச்சாட்டு சொன்னது. ஆனால் வேலுமணி சண்முகம் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய குறிக்கோள். சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு நம்மால் வர முடியலை. ஜனநாயக ரீதியில் தாவேகா ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விட்டது. எனவே நாம் ஆதரவு அளிப்போம் அப்படிங்கிற ஒரு நட்பு ரீதியாக நம்ம ஆதவர்ஜுனா கூட சொன்னார். நட்பு தோழமையோடு தான் அவங்க ஆதரவு. எந்த பேரமும் நடக்கலை, எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கலை. என்ன நடந்துங்கிறது அவர்கள் மனச்சாட்சிக்கு தெரியும். நாம் அதில் உள்ள புகுந்து விமர்சிக்க விரும்பலை. என்னன்னா தகுதி இழப்பு வருங்கிற ஒரு பயமுறுத்தல். இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஒரு 5 எம்எல்ஏ இப்போ போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆதரவு. அப்போ இந்த 25 5 போயிடுச்சு. இப்போ 3 இங்கே போயிடுச்சு. 8 போக 17 தான். 17 தான். அப்போ தகுதி இழப்பு வரும் என்பதால் முன்னதாகவே போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர். இப்போ இன்னொரு சிலர் குறிப்பிடும்போது கூட பேரம் நடந்திருக்கு, அதெல்லாம் அப்புறம் பேசலாம் அப்படின்றீங்க. ஆனா அந்த 3 பேர் போனும்போது மீதம் இருக்கக்கூடிய 17 பேர் ஒரு திடகாத்திரமா இருக்காங்களே, கட்சி தான் எங்களுடைய கொள்கை தான் முக்கியம். அந்த முடிவுல இருந்து இந்த 3 பேரும் விலகுவதற்கான காரணம் என்ன? இதுவரைக்கும் இபிஎஸ்ஐ மட்டுமே உச்சரித்துக் கொண்டவர்கள் இனிமேல் தாவேகாவை உச்சரிக்க தொடங்கி விடுவார்கள். அப்படியான நிலைக்கு கொண்டு சென்றதற்கு காரணம் என்ன? இதுவரையிலும் 3 பேர், இன்னும் பல பேர் வரலாம். எத்தனை பேர் இன்று இரவு நாளைக்குள் எத்தனை பேர் போவாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்று தொடர்ந்து 5 ஆண்டுகள் கழக உறுப்பினராக செயல்பட வேண்டும் என்ற எண்ணமும் உணர்வும் இல்லை என்றால் இவங்க கட்சிக்கே வேஸ்டாக தான் இருந்திருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டு கட்சி முக்கியம் என்று கருதி பணம், புகழ், மற்ற விஷயங்கள், இந்த ஈகோவெல்லாம் கடந்து போயிருந்தாங்கன்னா வரவேற்கலாம். ஆனால் இந்த செயல் என்பது எவராலும் ஏற்கத்தக்கது அல்ல. இப்படிப்பட்ட ஒரு துரதிருஷ்டவசமான நிலை வந்திருக்க அடிப்படை காரணம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும். சரி, துரைக்கண்ணன் சார், சார் இதை குறுக்கிட்டு வரும் இல்லை, அதான், அதாவது நான் தொடக்கத்திலே சொன்னபோது இவை எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம் எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த சர்வாதிகாரத்தனம், தான் தோன்றித்தனம்னா எல்லா நிகழ்வுகளுக்குமே அடிப்படை காரணம் அவர்னு சொன்னேன். இந்த 3 எம்எல்ஏக்கள் செய்தது அத்தனை மீது ஜனநாயக போர்வை பொறுத்து ஜனநாயக சாயம் பூசி எல்லாம் இதை கடந்து போயிட முடியாது. அவர்கள் செய்தது பச்சை சந்தர்ப்பவாதம், துரோகம், சுயநலம். அதுதான். நீங்கள் காலங்காலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்து உங்களுக்கு இடம் கொடுத்து தொகுதிகளில் மக்களை சந்தித்து ரெட்டலையில் அம்மா பேர், தலைவர், புரட்சித் தலைவர் பேரெல்லாம் சொல்லி மக்களுக்கு நாங்கள் நல்லது செய்கிறோம், ஆட்சி அதிகாரத்திற்கு 210 தொகுதியில் வெற்றி பெறுவோம் என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமியினுடைய பிரசாரத்தை நம்பி இவங்க 3 பேரும் போய் சொல்கிறாங்க, உங்கள் தொகுதிக்கு நல்லது பண்ணுவேன், எல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க. அப்போ இதில் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான். இப்போ திரும்ப தாவேகால போய் இணைஞ்சு மறுபடியும் விசில் சின்னத்தில் போட்டு வெற்றி பெற்று தாவேகா எம்எல்ஏவோட தொடரணும்னு என்ன பயமுறுத்திருக்காங்கன்னா, இந்த பதவி பறிபோகம், உங்களுக்கு தகுதி இழப்பு வந்துடும், அதனால நீங்க இங்க வந்துருங்கிற மாதிரியான ஒரு பேரம் பேசப்பட்டிருக்குது. அதுல எந்த மாற்றுக்கு சார், அந்த இடத்துல ஒரு கேள்வி எழுது. சொல்லுங்க. மொத்தம் இப்ப இன்னும் 17 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அந்த 17 எம்எல்ஏக்களுக்கு வராத ஒரு பயம் ஏன் இந்த குறிப்பிட்ட 3 பேருக்கு வந்திருக்கு? இல்லை, அதாவது பயம் என்பதை விடவும் இது முழுக்க இப்போ இது ஒரு வர்த்தக சூதாட்ட களமாக இந்த அரசியல், ஆதாய அரசியலாக மாறிடுச்சு. நம்ம வெளிப்படையாக பேசணும்னா மிக மோசமான விளைவுகளை நிச்சயமாக அரசியல்வாதிகள் சந்திக்க வேண்டியது இருக்கும். ஒரு மிகப்பெரிய லாட்டரி குடும்பம் தமிழ்நாடு அரசியலை ஒரு ஒரு மோசமான நிலைக்கு கொண்டு போய் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் வலைத்தளங்களில், காட்சி ஊடகங்களில் பார்க்குறது தெரியும். அதனால தான் எவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய இயக்கத்தில் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது 7 முறை ஆட்சி கட்சியாக இருந்த கட்சி இன்றைக்கு மிக மோசமான நிலைக்கு கொண்டு போய் ஒவ்வொருத்தரும் சுயநலம் சார்ந்து சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. தலைவர் முக்கியம் இல்லை, அம்மா முக்கியம் இல்லை, கட்சி முக்கியம் இல்லை, தனிப்பட்ட ஒரு நலனுக்காக நிச்சயமாக சுயநலத்தின் வெளிப்பாடு தான் இது. இதை ஊக்குவிக்கிறது டிவிக்கு. அதுதான் என்னோட குற்றச்சாட்டு. நீங்கள் ஒரு தூய ஆட்சி, நல்ல ஆட்சி கொடுக்கணுங்கிற பொழுது
நீங்கள் பாருங்கள் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் உங்களுக்கு ஆதரவுகள் வருகிற பொழுது மக்களுடைய ஆதரவை பெற்று நீங்கள் வரலாம். இன்றைக்கு பெரிய அளவில் ஆபத்து ஒன்றும் இல்லை. இது மாதிரியான நிகழ்வுகள் நிச்சயமாக பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக கொண்டு வந்த தாவேகா தூய ஆட்சியை தரும் என்று நம்பினோம், அவர்களை நம்பி ஆட்சி நடத்த வேண்டிய ஒரு சூழல் வந்துவிட்டதுங்கிற மாதிரியான ஒரு பார்வை வந்துடும். அது சரியான பார்வையாக இல்லை. மீண்டும் சொல்கிறேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒற்றுமைப்படுத்தி ஒன்றுபடுத்தி ஒரு வலிமைமிக்க இயக்கமாக அது எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் நடக்காதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐயமும் உங்களுக்கு இருக்கு. நிச்சயமாக இந்த சூழலில் 2017 மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்களை நாடி வந்து கட்சியும் ஆட்சியும் நீங்கள் நடத்தணும்னு சொன்னாங்க. அந்த பார்வையை பொதுவெளிகளில் இப்போ அண்மையில் கூட கடந்த 3 நாட்களுக்கு முன்னாடி SP வேலுமணி சொன்னார். அப்போ ஒரு கோஷ்டிகள் இல்லாத எல்லோரும் ஏற்கக்கூடிய ஒரு தலைமை வேணும் அப்படிங்கிற அந்த பார்வை வந்ததுன்னு சொன்னா நிச்சயமாக ஒரு எதிர்காலம் இருக்கு. ஏன்னா இது தொண்டர்கள் கட்சி. கிட்டத்தட்ட இன்னைக்கு இந்த 3 எம்எல்ஏக்கள் வெளியே போனது போது கூட பெரும்பாலான செய்தி நிறுவனங்கள்ல தொலைபேசி வாயிலா கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட பத்திரிகையாளர் சொல்லக்கூடிய முக்கிய விஷயம், அதிமுக இதே பாதையில பயணிச்சிச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் அதிமுகன்ற ஒரு கட்சி இருந்ததற்கான அடையாளங்கள் மட்டுமே இருக்கும், இருக்க மாட்டாங்க. ஒரு புதிய தலைமை உருவானால் மட்டுமே பிற கட்சிகளோடு ஒப்பீட்டளவில் போட்டி போடக்கூடிய கட்சியாவது அதிமுக இல்ல. அது தவறான கருத்து. இந்த கட்சியில் இருந்த முன்னாள் மந்திரி, முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் எம்பி, முன்னாள் ஒன்றிய செயலாளர், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் இன்னைக்கு இருக்கிறவங்க போகலாம். ஆனால் இந்த காலமெல்லாம் எந்த பிரதிபலனுமே எதிர்பாராமல் ரெட்டலிக்கு மட்டுமே வாக்களிக்கிற அடிப்படை தொண்டர்கள் வெறும் கார்டு ஹோல்டர் மட்டும் இருக்காங்க. அவன் 1 கோடி 1.25 கோடி இருப்பான். அப்ப சரியான வழிகாட்டுதல், சரியான தலைமை வருகிற பொழுது நிச்சயம் இது பீனிக்ஸ் பறவை மாதிரி இந்த அதிமுக எழுந்து வரும். புரட்சியாளர் எம்ஜிஆர் சொன்னார்ல, 1000 ஆண்டுகளை கடந்த அதிமுக நின்று நிலைத்திருக்கும்னு. அது நிச்சயம் நடக்கும் என்பதுதான் என்னுடைய